கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, கஷ்டமான வேளைகளிலும் கர்த்தரை மகிமைப்படுத்து. கஷ்டமான வேளைகளிலும் கர்த்தரை மகிமைப்படுத்து. அன்பான சகோதர சகோதரிகளே, அங்கே சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. அன்பானவர்களே, நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டமான வேளைகளிலே குறைவுகள் அல்லது போராட்டங்கள், பிரச்சனைகள் அல்லது நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எங்களுக்கு சந்திக்கப்படவில்லை என்று சொல்லும் பொழுது, இப்படியான நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கும் கர்த்தரிடத்திலே நாங்கள் இன்னும் கிட்டி சேர்வதற்கும் நாங்கள் சற்று தூரமாகிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இங்கே சங்கீதக்காரன் சொன்னது போலவும் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி. ஆகவே கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிற யாவருக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பங்கள் போல பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான எதிர்ப்புகள் அன்பானவர்களே வந்தாலும், எல்லா காலங்களையும் அறிந்த தேவன் அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மைக்கேதுவாகவே நடப்பிக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்தவர்களாக, கர்த்தரிடத்திலே கஷ்டம் வந்தாலும், துன்பம் போல காரியங்கள் வந்தாலும், போராட்டங்கள் போல காரியங்கள் வந்தாலும், மற்றவர்கள் எங்களுக்கு எதிராக பேசினாலும், மற்றவர்கள் எதிராக பலவிதமான தீமையான காரியங்களை செய்தாலும், நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, நான் வேதத்திலே சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லும் பொழுது, அவர்கள் அந்த கஷ்டமான நேரங்களில் எல்லாம் கர்த்தரை விட்டுவிடாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள், கர்த்தருக்கு அங்கே துதியை ஏறெடுத்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அவர்களுடைய நிலைமைகள் எப்படியெல்லாம் மாறினதென்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் நான் சொல்லுகிற அன்பான என் சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகிற ஒரு சிறிய ஆலோசனை, உங்களுடைய கஷ்டங்கள், அந்த சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை அன்புக்குரியவர்களே உயர்த்துங்கள். அங்கே யோபேலிலே சொல்லப்படுகிறது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லி, அங்கே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே தேசம் பயப்படத்தக்கதான சில நிலைகள் இருந்தாலும், தேசம் என்று சொல்லும் பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் தான் குறிக்கிறது. அவ் எங்களுக்கு பயப்படத்தக்கதான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் மகிழ்ந்து களிகூறு. ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இன்றைக்கு நான் சொல்லுகிற அன்பான சகோதர சகோதரிகளுடைய காரியம், எங்களுடைய கஷ்டமான வேளைகளிலே நாங்கள் ஒடிந்து போய்விடாதபடி, துவண்டு போய்விடாதபடி, சோர்ந்து போய்விடாதபடி, நாங்கள் ஒரு இடத்திலே நாங்கள் படுத்து விடாதபடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் அவர் எங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர். ஆமென். பாருங்கள், நான் 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலும் அவர் அங்கே கர்த்தருக்குள்ளாக, அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அவர் அங்கே காரியங்களை செய்த ஒரு விடயத்தில் தான் அவருக்கு ஒரு எதிர்ப்பு வந்தது. பாருங்கள், நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 16 இருந்து சில வார்த்தைகளை வாசித்தால் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தில் நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள்.
அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்திலே அதற்கு பிறகு அவர்களுக்கு அடித்தார்கள், சிறைச்சாலையிலெல்லாம் கொண்டு போய் வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன நான் இதில் சொல்லுகிறேன் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த விடயத்திலே அங்கே ஒரு குறி சொல்லுகிற ஆவி பிடித்த, அந்த சொல்லுகிற ஒரு ஆவி பிடித்த அல்லது அந்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டு ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை வைத்து அங்கே சிலர் ஒரு ஆதாயம் பண்ணும்படியாய், தங்களுக்கு பணம் உழைக்கும்படியாய் பல காரியங்களை செய்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவளுக்குள்ளே இருக்கிற இந்த அசுத்த ஆவியை கடிந்து அப்புறப்படுத்தி, அன்புக்குரியவர்களே, அவளிடத்தில் இருந்து அந்த குறி சொல்லுகிற அந்த ஆவியை விரட்டி அவளை விடுதலை ஆக்கினார். அப்பொழுது இந்த இவளை வைத்து ஆதாயம் பண்ணி பணம் சேகரித்து கொண்டிருந்த அல்லது பணத்தை தங்களுக்கு ஆதாயமாய் கொண்டிருந்த அந்த அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்றால், இவளிடத்தில் இருந்த ஆவியை இந்த பவுல் விலக்கி விட்டான், அகற்றி விட்டான், அதனாலே இவனை பிடித்து அங்கே அடித்து அங்கே சிறைச்சாலைகளை கொண்டு போய் அங்கே அதிகாரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சுவிசேஷம் சொல்லி அல்லது ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவருக்குள்ளாக அந்த அவளை விடுதலை ஆக்கினேனே, ஏன் எனக்கு இப்படி என்று சொல்லாமல் அந்த கஷ்டமான நேரத்திலும் இவனை பிடித்து அடித்தார்கள், சிறைச்சாலையிலே கொண்டு போய் வைத்தார்கள். பாருங்கள், 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. அன்பானவர்களை பாருங்கள், எப்படி அவனுடைய கஷ்டமான அடித்து சிறைச்சாலையில கொண்டு போய் ஒரு தொழுமரத்திலே கட்டி வைத்திருந்தார்கள். எப்படி ஒரு தீமை செய்து அங்கே போகவில்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த குறி சொல்லுகிற ஆவி பிடித்திருந்த அந்த பெண்ணை விடுவித்தாள். அந்த குறி சொல்லுகிற ஆவியில் இருந்து அவனை விடுவித்த பொழுது அங்கே அவளை வைத்து ஆதாயம் பண்ணி கொண்டிருந்த மனுஷர்கள் தங்களுடைய ஆதாயம் கெட்டு போயிட்டு என்று சொல்லி இவனை பிடித்து அடித்து சிறைச்சாலையிலே கொண்டு வந்து அங்கே அதிகாரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் சிறைச்சாலையிலும் தொழுமரத்திலே கட்டி வைத்த பொழுது பாருங்கள், இதைத்தான் சொல்லணும், கஷ்டமான வேளையிலும் அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்தினான், கர்த்தரை துதித்தான், கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களிகூர்ந்தான். அன்பானவர்கள், என்ன நடந்தது? அங்கே அதை கேட்டு கொண்டிருந்த அந்த அவனை பவுலும் சீலாவையும் பிடித்து சந்தைவிட அதிகாரத்தில் இழுத்து கொண்டு அவர்கள் என்ன அங்கே தொழுமரத்திலே கட்டி வைக்கப்பட்ட பொழுதிலும் அவர்கள் தேவனை துதித்து ஜெபம் பண்ணி அங்கே இருந்த பொழுது அதை கேட்டு கொண்டிருந்தவர்கள் அநேகர், அன்புக்குரியவர்களே, அநேகர் கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவுகள் எல்லாம் திறந்து எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டான். பாருங்கள், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏது. ஆக இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை கூட அங்கே ஒரு நன்மைக்கு ஏதுவாக அநேகர் தேவனை குறித்து கேள்விப்பட்டு அநேகருடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்படத்தக்கதாய் தேவனுடைய மகிமை வெளிப்படத்தக்கதாய் கர்த்தர் பயன்படுத்தினார். ஆகவே அன்பானவர்களே, இதற்கு பிற்பாடு பல அற்புதமான காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் என்ன சொல்லுகிறேன் அன்பானவர்களே, கஷ்டமான சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் அவர் ஒரு நன்மைக்கேதுவாகத்தான் சில கஷ்டங்களையோ எங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டி இருக்கும். சில வேளை தேவை சந்திக்கப்படாமல் இருக்கும், சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல், ஆனால் எல்லாம் நன்மைக்கேதுவாகத்தான். ஆனாலும் நீங்கள் விடாமல் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, நிச்சயமாய் ஆண்டவர் அதில் ஒரு அற்புதமான நன்மையை வைத்திருப்பார். சில வேளை எங்களுக்கு உடனே தெரியாமல் இருக்கலாம். சில வேளைகளே அன்பானவர்களே, எங்களை தேற்று ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளில் இவர் தேற்றுவார், இவர் ஆற்றுவார், இவர் எனக்கு ஏதாவது உற்சாகமாய் வந்து ஒரு காரியத்தை சொல்லுவார் என்று கூட சில வேளைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர்கள் கூட அந்த காரியங்களை செய்யாமல் போகலாம். அந்த வேளையிலும் யார்
எதிர்பார்த்தோமோ அவர்கள் வரவில்லை, அவர்கள் எங்களை உற்சாகப்படுத்தவில்லை, இந்த நேரத்தில் ஆறுதல் படுத்தவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்காமல் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு அந்த வேளைகளிலும் அவருடைய ஆறுதல் கிடைக்கும். ஆனால் அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் அனுமதிக்கப்பட்டது ஏனென்றால் நன்மைக்கு ஏதுவாகத்தான். ஆமென். ஆகவே அன்பானவர்களை, நான் என்ன சொல்லுகிறேன், கஷ்டம், ஒரு ஆபத்து, போராட்டம், பிரச்சனை, துன்பம், எதிர்ப்புகள் என்று இப்படி வரும் பொழுது நாங்கள் சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு தூரமாய் போகாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தும். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கட்டி வைத்தார்கள், அடித்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஜெபம் பண்ணி துதித்த பொழுது அங்கே பெரிய காரியங்கள் நடந்தது. பாருங்கள், யோபினுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோபுவை குறித்து கூட அங்கே சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, யோபு 1 அதிகாரம் உங்களுக்கு தெரியும். யோபினுடைய வாழ்க்கையிலும் பல அதாவது போராட்டமான காரியங்களை சந்தித்தார். பிள்ளைகளை இழந்தார், சொத்துக்களை இழந்தார். இப்படி தன்னுடைய சரீரத்தில் கூட ஒரு வியாதியினுடைய உச்சகட்டத்துக்கு கூட அவர் போனார். அப்படியான நிலையிலும் யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 அதிகாரம் 1 அதிகாரம் அன்புக்குரியவர்களே, அங்கே 22 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 21-22 இப்படி சொல்லுகிறது. பாருங்கள், நான் வாசிக்கிறேன். நிர்வாணியாய், இதெல்லாம் அவர் சந்தித்த தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, இப்படியெல்லாம் இழந்த பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை எதிராக பேசவில்லை. அவர் சொல்லுகிற காரியம், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவிடத்து திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதே போலதான் 2 அதிகாரம் 9-10 அவனுடைய ஜீவனை கூட போவதற்கு ஏதுவான ஒரு வியாதியின் கொடூரம் அவனை தாக்கியது. அந்த வேளையிலும் கூட சொல்லுகிற காரியம், அந்த வியாதியின் கொடூரம் அவனை தாக்கினது மாத்திரமல்ல, மனைவி சொல்லுகிறார், நீ அதாவது அங்கே சொல்லுகிற 9வது வசனத்தில், அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆகவே அன்பானவர்களே, யோபினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இறுதி அதிகாரத்திலே பார்க்க முடியும். அவனுக்கு எல்லாவற்றிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அங்கே அவனை இன்னுமாக உயர்த்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கஷ்டமான சூழ்நிலைகள், அது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நானும் நீங்களும் எங்கள் இருதயத்திலே பதிக்க வேண்டும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லலாம். அந்த தேவனை எப்பொழுதும் துதிப்போம், எப்பொழுதும் மகிமைப்படுத்துவோம். பயப்படுகிற வேளைகளிலும் அங்கே யோவேலில் சொல்லப்பட்டது போல, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அவை நான் சொல்லுகிற காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன காரியம் உங்களுக்கு எதிராக இருக்கிறது போல இருக்கிறதோ, அவைகளை நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போகாமல், ஏன் எனக்கு இப்படி வந்ததென்று கேள்வி கேட்காமல், கர்த்தரிடத்திலே ஆண்டவர் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக, அவரிடத்திலே அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை அறிந்து, அன்பானவர்களே, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை நீங்கள் உயர்த்தி கொண்டே இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக அந்த நீங்கள் சந்திக்கிற துன்பங்களோ, அந்த ஆபத்தான சில காரியங்கள் கூட, ஒரு துக்கமான விடயங்கள் கூட, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கிடைக்காமல் இருந்தது கூட ஒரு நன்மைக்கு ஏதுவாக என்று நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இடைப்படுவார், உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துவார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் துக்கமான நேரம், வேதனையான நேரம், அடித்து தொழுமரத்திலே கட்டி வைத்தானால் கர்த்தரை பாடி துதித்து ஜெபம் பண்ணினார்கள். அங்கே பெரிய காரியம் நடந்தது. ஆமென். அவை நானும் நீங்களும் அன்பானவர்களை எந்த வேளையிலும் கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் எங்களை
சில துன்பங்கள், சில போராட்டங்கள், சில எதிர்ப்புகள் போல காரியங்கள் எங்களுக்கு வந்தாலும் அதிலும் ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு கர்த்தரை உயர்த்துங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.